ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20ல் ஃபஸ்ட்டு 4 பாலுமே 6 அடிக்கிற எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பேக் டு 6. ஃபஸ்ட்டு 2 பால் ஒரு 2 6ம், அடுத்த 2 பால் 2 6 அடிக்கிறது தான் பேக் டு 6ன்னு சொல்கிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிடலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping லிங்க்கும் ஸ்பான்சருக்கான கண்டென்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ண பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட். கெட் இட் ஆன் கூகுள் ப்ளேனா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கும். டவுன்லோட் ஆன் த ஆப் ஸ்டோர்ன்றது ஐஃபோனில் தாங்க இருக்கும். பைமோட் இது வந்து ஒரு மொபைல் ஆப். ஓகே, பைமோட்டை பற்றி காமனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தாங்க. இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்கம் கிட் போயிட்டுருக்கு. நவம்பர் 30 வரைக்கும் தான் இருக்கும். இன்னும் 2 days தான் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம பை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த வெல்கம் கிட் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெல்கம் கிட்டு ஜஸ்ட் 999 வைக்கிறாங்க. நம்ம ஆர்டர் போட்டதும் கரெக்டாக ஒரு எண்ணி 10 நாளுக்குள்ளே வந்துடுங்க. 10 நாள்ன்றது அதிகம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடனே கூட நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க டெலிவரியை. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரியல் கிரிக்கெட் 20 இப்போ வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. அப்டேட் பார்க்கவே நல்லா இருக்குது. ஜெர்சியெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. உள்ள ஸ்குவாட்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, குயிக் மேட்ச் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ப்ளே கொடுத்துட்றேன். எந்த டீம்னு பார்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு ஈஸியாக ஹார்ட் மோரன் பார்த்துட்டு ஈஸியாக கொடுத்துக்கலாம். 2 ஓவர் நமக்கு போதும். ட்ரை பிச்சா க்ரீன் பிச்சா இருக்கட்டும். ஸ்கிப் இன்ட்ரோ கேட்குது. எஸ்லேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் கேட்குது. மார்னிங்கே வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விளாட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியா. ஓகே, ப்ளே கொடுத்துடலாங்க. ஓகே, ஸ்குவாடில் நான் ரோஹித் சர்மா இன்றைக்கி கொண்டு வரேன். ஓகே, பிளேயிங் 11 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லாபி வந்தது உடனே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பிச்சு மட்டும் பாருங்கள். பிச்சு வந்து நம்ம கொடுத்த பிச்சு இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு ப்ளே கொடுத்துடலாம். ஓகே, டாஸ் போட்டாச்சு. டாஸ் வச்சு பேட்டிங்கே எடுத்துக்கலாம். ஓகே, டாஸ் முடித்த உடனே நம்ம பிளேயிங் 11 தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணிவிட்டு நேஷ்னல் ஆந்தம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்றது அனௌன்ஸ் பண்ணிட்டு அம்பையர்ஸ் உள்ளே வராங்க, ஃபீல்டர்ஸ் உள்ளே வராங்க, பேட்ஸ்மேன்ஸும் உள்ளே வராங்க. இது பவுலரோட கரியர், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேனோட கரியர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கவுண்ட் டவுனையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, லாஃப்ட் ஆன் பண்ணிக்கிறோம், டைரக்ஷன் செட் பண்ணிக்கிறோம், நவுந்துக்கிறோம். ஃப்ரண்ட் ஃபுட்டை பேக் ஃபுட்டான்றதை பார்த்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா பந்து வெளியே. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே லாஃப்ட் ஆன் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்ம 4 6 அப்படின்றதுனாலே ஃபஸ்ட்டு லாஃப்டில் தாங்க அடிப்போம். அதனால லாஃப்ட் ஆன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேட்ஸ்மேன் நவுறணுமா வேணாமான்றது முடிவு பண்ணி நவுந்துக்கணும். அடுத்து டைரக்ஷன் செட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டாக அட்வான்ஸான்றது கரெக்டாக செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பறக்குங்க. லாஃப்ட் ஆன் பண்ணிக்கலாம், நவுந்துக்கலாம். பேட்ஸ்மேனு டைரக்ஷன் செட் பண்ணிடலாம். ஸ்லோவாக போடுறான், ஸ்லோவாக அடித்தோம் அப்படின்னா பந்து பாரு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த ரியல் கிரிக்கெட் 20 எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான். உங்களுக்கும் பிடிக்கும், நல்லா விளாண்டு பாருங்கள். நல்லா பறக்குது பந்து. பேட்டில் பட்டோன்னே பறந்துருச்சு. ஏன்னா அவன் ஸ்லோவாக போடுறான் அப்படின்றது ஒன்றே நம்மளும் ஸ்லோவாக போட்டதுனால பறந்துருக்குங்க. இன்னும் 2 பால் தான் 6 அடிக்கணும். லாஃப்ட் ஆன் பண்ணிக்கிறோம், பேட்ஸ்மேன் நவுந்துக்கிறோம். டைரக்ஷன் ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட். அவ்வளோதான். இந்த 3 6 அடித்தாலே பேட்ஸ்மேனுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், போய் பவுலர்லாம் மிரட்டலாம். அந்த மாதிரி மிரட்டுறாருங்க ரோஹித் சர்மா.
கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் படுத்துருக்குங்க, அதனால தான் பறக்குது. அதில் உண்மையிலே ஒரு ஹைட்டாக போயிருக்கும் போல இருக்குது. ஓகே, 4வது பால் வந்தாச்சு. லாஃப்ட் ஆன் பண்ணிக்கிறோம், டைரக்ஷன் செட் பண்ணிக்கலாம், நவுந்துக்கலாம். ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டாக ஸ்பீடாக போடுறோம். ஃப்ரண்ட் ஃபுட், அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.